மக்களவைத் தேர்தலை பாஜகவுடன் இணைந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சந்திக்கும் என அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் சென்னையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம். தமாக வரும் நாட்களிலே கூட்டணியினுடைய வெற்றிக்கு பாடுபடும், வெற்றியை உறுதி செய்யும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜகவை பொறுத்தவரையிலே, ஏன் கூட்டணிகளையும் பொறுத்தவரையிலே, நாட்டின் மீது உள்ள அக்கறையை கணக்கில் கொண்டு பொருளாதார பாதுகாப்பை மனதில் வைத்து இன்னும் பல கட்சிகள் தமிழகத்திலிருந்து கூட்டணியிலே சேர வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனை பல கட்சிகள் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த வகையிலே வரும் நாட்களிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி முழுமை பெறும். மேலும் கூட்டணி கட்சிகள் வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அத்தகைய நிலைக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுடைய முழு எண்ணிக்கை, எந்தெந்த இடங்களை யார் யார் பெற வேண்டும், எந்தெந்த இடங்களிலே யார் பலம், வேட்பாளர் பலம், கட்சி பலம், எண்ணிக்கை, இவைகளெல்லாம் படிப்படியாக வரக்கூடிய நிலை என்று நான் கருதுகிறேன். தமிழகத்திலே பட்டி தொட்டி எங்கும், நகரம் முதல் கிராமம் வரை, மூன்றாவது முறை பாஜக ஆட்சி தொடர்ந்தால் பொருளாதார ரீதியாக நாடு உயரும், ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகரிக்கும் என்ற உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. படித்தவர்கள், இளைஞர்கள் இதில் அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எனவே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பது உலக அளவிலே இந்தியாவை மூன்றாவது பொருளாதாரத்திலே உயர்ந்த நாடாக மாற்றக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்தும். மேலும் நாட்டினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்தும், வளர்ச்சி தொடரும், ஏழ்மை குறையும், அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள். தற்போது தமிழக மக்கள் இதனை நன்கு உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். இதை நன்கு தெரிந்து, அறிந்து, புரிந்து பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே வாக்களிக்கக்கூடிய உயர்வான நிலையை தமாக கூட்டணி என்ற கட்சி என்ற முறையிலே மக்களை சந்தித்து கூட்டங்கள் போட்டு இதனை வலியுறுத்தும்.